காவல்துறையினுடைய நீதிமன்றத்தினுடைய வேகமான நடவடிக்கைக்கு கூட நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவீங்களா அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டார். அதுக்கு மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் அதுக்கு பதில் கொடுத்தாரு. ரொம்ப குறைவாக இருக்கு ஆடியோ. என்னோட ஆடியோ ரொம்ப கம்மியாக இருக்கா? அதுக்கு நம்மளுடைய அமைச்சர் ரகுபதி பதில் கொடுத்துருக்கிறாரு. கடுமையான பதில்களை கொடுத்துருக்கிறாரு. நீங்க இவ்வளவு கடுமையா இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது, இவ்வளவு கடுமையா பதில் சொல்லி இருக்கணுமான்னு சொல்லவா? தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப கடுமையாக இருக்குது. என்ன நீங்க எது இல்லைன்னு நீங்க சொல்லுங்களேன். அதாவது அரசியல் குறுக்கீடின்றி நடக்க வேண்டிய எஸ்ஐடி விசாரணையை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்தீர்கள் என்று வாக்குமூலம் அளிக்கிறீர்களா என்று முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்பும் பழனிசாமி அதற்கான ஆதாரத்தை எஸ்ஐடி நியமித்த நீதிமன்றத்திடம் ஓரிரு நாட்களுக்குள் கொடுத்துவிட்டு சொல்லும் செயலும் ஒன்றே, மானமுள்ளவர் பழனிசாமி என்று நிரூபிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மானங்கெட்ட பிறவி பழனிசாமி என ஊடகங்கள் முன்பு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை செய்வீரா? இவ்வளவு எல்லாம் பேசணுமான்னு கேக்குறேன். இது மிக குறைவான வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப குறைவானது. ரொம்ப குறைவு. ஏன்னா இவர் பேசுகின்ற தோனி இப்போ நேரலையில பேசினார்ல சேலம் மணிகண்டன் ஐயா, அவரோட வயதுக்கான மரியாதையோட நான் சில விஷயங்களை சொல்லி ஆகணும். நேற்று ஒரு விவாதத்தில் கலந்துகிட்டார். அதே விவாதத்தில் பேசிய அதே அபத்தமான பேச்சுகளை தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு. அவர் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் குறுக்க பேசுவார். அதனால வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க. அவர் உளறுகின்ற எல்லா உளறலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன், மௌனமா கேட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி அவர் இருக்கணும் அப்படிங்கறத நெறியாளரா நீங்க அவருக்கு பேச மாட்டார், நீங்க பேசக்கூடாது, பேச மாட்டாருங்கிறத விட அவர் பேசக்கூடாது. நான் பேசி முடிக்கிறேன். அவர் நேத்தும் இப்படிதான் ஆரம்பிச்சார். உக்ரைன் போரை நிறுத்திய எங்களுடைய தலைவர், அப்புறம் திராவிட மாடல் நாயகன், தென்மேற்கு பருவமழையை முன்கூட்டியே வர வைத்த திராவிட மாடல் நாயகன், அப்புறம் கூடுதலா இன்னைக்கு சேர்த்த ஸ்கிரிப்ட் என்னன்னா ட்ரம்பை தேர்ந்தெடுக்க காரணமாக இருந்த திராவிட மாடல் நாயகன் அப்படின்னு சொன்னாரு. போப்பையும் சொன்னாரு. இப்படியாக ட்ரம்பை தேர்ந்தெடுக்க காரணமாக இருந்த திராவிட மாடல் நாயகன். இது மாதிரி அபத்தம், இது மாதிரி உளறல், இது மாதிரியான கட்டுக்கதை, இது மாதிரியான அவமானத்துக்குரிய கற்பனையை யாராலும் பேச முடியாது விவாதங்களில்ங்கிறதுக்கு ஒற்றை சாட்சியாக சேலம் மணிகண்டன் இருக்கார். நான் ஒரு கவிதையை சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா அந்த கவிதையை நான் அப்படியே சொன்னா அந்த வார்த்தை கொஞ்சம் நீங்க சொல்றீங்கல்ல இவ்வளவு தடித்த வார்த்தைகள் வேணுமான்னு, அப்படியான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆனா இவர் பேசினதை கேட்ட உடனே இதுவே மிக மெல்லிய வார்த்தை அப்படிங்கிறத நான் உணர்றேன். இந்த கவிதை காயங்களால் மறைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு முற்ற முழுக்க பெண்களை பற்றிய ஒரு உலகளாவிய பார்வை உள்ள, உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பெண்களை பற்றிய கவிதை தொகுப்பு. அதுல ஒரு பெண் கதறுகிறாள். இப்படி பேசுகின்ற சேலம் மணிகண்டனை போல் பேசுகின்றவர்களுக்கான ஒரு வார்த்தை. நான் இந்த வார்த்தையை அப்படியே சொல்றேன் நேரலையிலேயே. இந்த மடையன்களுக்கு உண்மை தெரியாது. அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களின் வாயில் இருந்து எல்லா வகையான பொய்களும் வருகின்றன. பெண்களின் மீது அவர்களுக்கு துளியும் மரியாதை இல்லை. சிறுபிள்ளைத்தனமான மனநிலையில் உள்ள அவர்கள் மிக மோசமானவர்கள் அப்படின்னு பெண்களின் குரலாக காயங்களால் மறைக்கப்பட்டவர்கள்ங்கிற இந்த புத்தகத்துல ஈரான் நாட்டிலிருந்து ஒரு பெண் எழுதுகிறாள் என்றால் பெண்களின் வலி எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படிப்பட்ட வலியை உணர்ந்து அவர்கள் சொல்லாமலே கூட அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பவர் தான் எங்களுடைய தலைவர், நம்முடைய திராவிட மாடல் முதல்வர்ங்கிறதுக்கு நேற்று 2 விஷயம் நடந்தது நம்ம தமிழ்நாட்டில். ஒன்று சமூக நீதியின்படி நடந்தது, இன்னொன்று சட்டமன்றத்தின் நீதிமன்றத்தின் நீதியின்படி நடந்தது. சமூக நீதியின்படி தோழி சல்மா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக அருமையாக களப்பணி ஆற்றி கொண்டிருப்பவர், களப்பணி ஆற்றுவதை தவிர சிந்தனையின் மூலமாக புரட்சியை செய்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மையினர் இனத்தை சார்ந்த தோழி சல்மாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்பது சமூக நீதிக்கான ஒரு முன்னெடுப்பு. அதை இவர்கள் செய்கிறார்களா? அது ஒரு கேள்வி. அடுத்தது நீதிமன்றத்தின் மூலமாக நீதி என்பது 157 நாள்ல ஒரு சட்டத்தை வழக்கை நிறைவு செய்து ஒரு நீதியை நேற்று பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பது எப்படிப்பட்ட உயர்வு! தமிழ்நாட்டு காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டாமா? தமிழ்நாட்டு காவல்துறை அந்த வழக்கை முடிப்பதற்காக எத்தனை சான்றுகளை கொடுத்தது. தினசரி அந்த வழக்கு விசாரணை நடந்தது. அதை தவிர 29 சாட்சியங்கள், 75 சான்று ஆவணங்கள், 157வது நாளில் தீர்ப்பு என்பது எப்படிப்பட்ட சாதனை! அதை தவிர அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மனது ஒவ்வொரு நாளும் எப்படி கதறி இருக்கும் மௌனமாக. எப்படிப்பட்ட சமூகம்! இவர்கள் எல்லாம் பேசுறாங்களே,
இந்த குற்றவாளிக்கு ஆதரவாகத்தான் எதிர்க்கட்சி தலைவரும் பேசியிருக்கிறார். அவர் சொல்றாரு, யாரை காப்பாற்ற இந்த வேகம், காலம் மாறும், காட்சிகள் மாறும், கூண்டில் நிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறாரு. யாரை நிறுத்த போறாங்க? அந்த யார் அந்த சார்ங்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் இமேஜினேஷன் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டது. அருண்குமார் IPS அவர்களும் அதுதான் சொன்னாரு. இந்த விசாரணை குழுவெல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு பிரஸ் மீட்ல அவர் ஒரு பொறுப்போடு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருந்தது, யார் அந்த சார், அந்த பொண்ணு சொன்னாங்களே யார் அந்த சார்னு. அப்போ அவர் தகவலை தொழில்நுட்ப ரீதியாக ஒரு பதில சொன்னார். இது ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு ஞானசேகரன் பேசினார். அப்படியாக இல்லை, யாருமே இல்லைங்கிறத சொன்னதை ஏன் இப்படி கொச்சைப்படுத்துறீங்க? அப்போ அவரோட IPS பதவி, அதற்குண்டான நேர்மை எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிறாரா? இந்த காவல்துறையினர் மீது எதிர்க்கட்சி தலைவருக்கோ சேலம் மணிகண்டன் போன்ற அறிவுஜீவிகளுக்கோ நம்பிக்கை இல்லையா? அவர்களுடைய இன்டெகிரிட்டி கேலிக்குரியதா, கேள்விக்குரியதா? அப்புறம் இந்த விரைவு நீதிமன்றம்னு அமைக்கப்பட்டது இல்லை, அந்த சிறப்பு நீதிமன்றம், அதில் பங்கேற்ற அந்த 3 பெண் அதிகாரிகள், அவர்களின் நேர்மையை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள். அதை தவிர இந்த அரசு வழக்கறிஞராக இருந்து நேற்று இந்த செய்தியை நமக்கு சொன்னவரும் ஒரு பெண், நீதிபதியும் ஒரு பெண். ஒரு பெண்ணுக்காக எப்போதும் அந்த பெண் போய் மௌனமாக இரு, உனக்கு என்ன நேர்ந்தாலும் வாயை திறந்து வெளியில சொல்லிடாதே என்று சொல்லி கொண்டிருந்த காலத்தில் இப்படியாக ஒரு வழக்கை நடத்தி 157 நாளில் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோன்னா இந்த வேகத்தை ஏன் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள்? அதுதான் என்னோட ஒரே கேள்வி, எங்களோட ஒரே கேள்வி. இப்படி வேகமாக மேற்கத்திய நாடுகளில், இஸ்லாமிய தேசங்களில் உடனடியாக தீர்ப்பு கொடுக்கப்படும் இல்லையா? வெட்ட வெளியில வச்சு முச்சந்தியில வச்சு தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்போ அது கண்மூடி திறப்பதற்குள் கொடுக்கின்ற தீர்ப்பு. ஆனால் அப்படி இல்லாமல் நாங்கள் முழுமையாக விசாரணையை நடத்தி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அதை தவிர அந்த பெண்ணுக்கு எந்த விதமான அடையாளத்தையும் வெளியே சொல்லாமல் செய்து முடித்திருக்கிறோம். ஆனால் அப்படி அவசரப்பட்டு ஒரு சார்ஜ் ஷீட்டை அல்லது ஒரு பதிவை FIR-ஐ வெளியிட்டது பிஜேபியின் சார்ந்த முன்னாள் தலைவர்ங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். அவர் தான் வெளியிட்டார். அவர் தான் அந்த டெக்னிக்கல் ரீசனையும் வெளியில சொன்னார். டெக்னிக்கல் கேள்வியையும் அவர் தான் பொதுமக்கள் மத்தியில் விதைத்தார். அதற்காக NIC கூட பதில் சொல்லுச்சு. இது எங்கள்கிட்ட அந்த BNSன்ற சிஸ்டத்துக்கு மாறினப்போ வந்த கோளாறு, தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிச்சா இல்லையா? அப்போ நீங்கள் பிரதமர், நம்முடைய ஒன்றியத்தின் தலைவர், பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களின் கீழே இயங்கக்கூடிய NIC-யை நீங்க சந்தேகப்படுறீங்களா? அது ஒரு கேள்வி. மிக முக்கியமாக இன்னொன்னு 157 நாள்ங்கிறது ஏன் கண்ணை உறுத்துது? இல்ல அந்த இந்த 157 நாள்ல இதுக்கான தீர்வை வழங்கிட்டாங்களே அப்படிங்கிற பதட்டத்துல இந்த கேள்வி கேக்குறாங்க. பதட்டம், பொச்சரிப்பு, கோபம், ஆத்திரம், ரௌத்திரம், எதை வேணுமாலும் சொல்லுங்க. ஏன்னா இவர்களுக்கு மெல்லுவதற்கு வேற அவலே இல்லை. திராவிட மாடல் நாயகர் ஆட்சியில, எங்களோட திராவிட மாடல் ஆட்சியில எங்களுடைய முதல்வர் மிகச்சிறப்பாக எல்லோருக்கும் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்ங்கிறதுக்கு சாட்சியாக இவர்கள் கொண்டாடுகின்ற NDA-வின் தலைவராக இருக்கக்கூடிய பிரதமரின் ஆட்சியிலேயே அந்த நிதி ஆயோக்கிலிருந்தே நமக்கு தரவுகள் வருதா இல்லையா? அப்ப எல்லாத்தையும் நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? சரி, சேலம் மணிகண்டனுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்படி இவ்வளோ மண்டை குடையுதை யார் அந்த சார்ங்கிறத நாங்க வெளிக்கொண்டு வருவோம். கொண்டு வாங்க. யார் வேண்டாங்கிறா? கொண்டு வாங்க. உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, உங்கள்கிட்ட சான்று இருக்கு, இவர் தான் அந்த சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இடைக்கால மனு போட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு சான்றை நீங்கள் வைத்துக்கொண்டு அதை இந்த வழக்கில் இருந்து மறைக்கிறீர்கள்னா அதுவுமே மிகப்பெரிய குற்றமா இல்லையா? யோசிச்சு சொல்லுங்க. அப்படியானால் படிப்படியாக குற்றங்களை செய்வது யார்? பிரேம்குமார் ஞாபகம் இருக்கா? பொள்ளாச்சி வழக்குல அரசாணையை கொடுத்து அந்த பெண்ணின் விவரங்களை வெளியிடுன்னு என்று சொன்னது யார்? அந்த பெண்ணின் அடையாளங்களை சொன்னது யார்? அந்த பெண்ணின் சகோதரன் வந்தபோது அவனை தாக்கி இதுக்கு மேல நீ பேசுவியா அப்படின்னு அச்சுறுத்தலை கொடுத்தது யார்? ஆனா இந்த வழக்குல இப்படியான அச்சுறுத்தல் நடந்ததா? உனக்கு ஏதாவது கஷ்டம்னா வெளியில சொல்லு, நாங்க உன்னுடைய அடையாளங்களை பாதுகாத்து உனக்கான நீதியை பெற்று தருகிறோங்கிற ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. உடனே ஏதோ ஜென்மத்துல நடந்த விஷயங்களை எல்லாம் சேலம் மணிகண்டன் பட்டியலிடுறார். எங்களுக்கும் பட்டியலிட தெரியும். அந்த இந்த பொள்ளாச்சி சம்பவமே 2014-16 நடந்த விஷயங்கள். ஏன்னா அந்த கூட்டு பாலியல் சம்பவங்கள் எல்லாமே அதிமுகவின் தலைவர்களுடைய மகன்கள் சம்பந்தப்பட்டது. அதை மறுத்திட முடியுமா? யார் அந்த சாருங்கிறத பொள்ளாச்சி ஜெயராமன்கிட்ட போய் கேளுங்க, இல்லை SP வேலுமணிகிட்ட போய் கேளுங்க, அல்லது ஜெயக்குமார்கிட்ட போய் கேளுங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் யார் அந்த சார் அப்படிங்கிறது.
இந்த பொள்ளாச்சி வழக்கு எத்தனை வருஷம் பாப்பா நடந்தது? 2283 நாளா நடந்ததா இல்லையா? யார் அதற்கு முட்டுக்கட்டை போட்டார்கள்? திரும்ப 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 வெளியில வரக்கூடாது, வெளியில யாரும் அதற்கு கேஸை நடத்தக்கூடாதுன்னு சொன்னது யாரு? இப்படியாக பல ஓட்டைகளை, பல சிக்கல்களை, பல இடியாப்ப சிக்கல்களை தன் மீது வைத்துக்கொண்டு அந்த பெண்ணை பற்றிய பரிதவிப்பே ஏதும் இல்லாமல் இந்த ஆண்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து டிபேட்ல வேற பேச வந்துட்டாங்க. ஒரு பெண்ணின் மௌன வலி என்னன்னு தெரியுமா? பெண்ணுக்கு மௌனமே வார்த்தை ஆகிறது, பெண்ணுக்கு வலியே வாழ்க்கை ஆகிறது, குருதியே கிரீடமாகிறது. அது எதுவுமே புரியாம எந்த விதமான வார்த்தையும் சொல்லாதம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு இப்படியாக ஒரு விரைவு நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு விரைவு நீதி பெற்று கொடுத்திருக்கிறேன்னா, கிரிக்கெட்ல மட்டும் T20 என்ஜாய் பண்றீங்க, நீதிமன்றத்தில் ஒரு விரைவு நீதிமன்றம்னா ஏன் அதுல 1000 கேள்விகள் கேட்கிறீங்க? அப்போ உங்களோட கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாத்தையும் பட்டியலிடுங்க, அதை ஒரு மனுவாக கொடுங்க, யாருமே தடுக்கலையே. ஓகே ஓகே ஓகே